படம் பெரிய பிளாக் பஸ்டர். என்ன டாபிக்னா சிக்கனை வந்து வித்தியாசமா எப்படி சமைக்கிறது. நான் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் சாம்பார் பொடியெல்லாம் போட்டு சமைச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச வித்தியாசமான சமையல் ஏதாவது இருந்தா இந்த சமையல் உள்ளே நடந்தது. சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாம் போட்டு செஞ்சாங்க. காபி பொடி எல்லாம் போட்டு செஞ்சாங்களே அதெல்லாம் இல்ல ஹரி ப்ரோ, அது பிரெட் எல்லாம் போட்டு சமைச்சாங்களே. கேட்டா கொழுப்புன்னு சொன்னாரு ராணவலாம். நம்ம ராணவ உச்சகட்டம் அது. அடுத்து என்ன ப்ராஜெக்ட் போகுது? இது ப்ரொடக்ஷன்ல போயிட்டு இருக்கு. முன்னறிவான்னு ஒன்று போயிட்டு இருக்கு ப்ரொடக்ஷன்ல. விடியும் வரை காத்திரு முன்னறிவான்னு. நடிக்கிறதா வரிசை நிறைய படமா போயிட்டு இருக்கு. நடிக்கிறதே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்லா உங்களுக்கு திடீர்னு ஒன்னு சந்தானமோட தில்லுக்கு அது 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 நிஜமான தாடியா இல்ல ஏதாவது ஒட்டியிருந்தீங்களா? நிஜமான தாடி தான். ஓகே. படத்துல தியேட்டர்ல பார்க்கும்போது ஒட்டியிருந்த மாதிரி வருது. இது ஆக்சுவலா இது பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு இந்த ஷூட்டு. நான் அந்த கேப்ல வந்திருந்தப்பதான் போய் டப்பிங் பண்ணியிருந்தேன். அப்புறம் தில்லுக்கு தொட்டு, அப்புறம் இன்னொரு படத்தோட சீக்வல் பார்ட் 2 ஒன்று பண்றேன். அதோட தில்லுக்கு தொட்டுல வந்து இது 3 நெக்ஸ்ட் லெவல்ன்றது. நெக்ஸ்ட் லெவல் சந்தானத்தோட. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய படம் இப்போ ரிவீல் பண்ண அவங்களே பண்ணுவாங்க. அந்த படத்தோட பார்ட் 2ல பண்றேன். இப்போ 2 நாள் முன்னாடி பூஜை போட்டாங்களா சார்? இல்ல அவ்வளவு தெய்வீக படம் இல்ல. இதுக்கு நீங்க நேராவே கேட்டுக்கலாம். என்ன பூஜை? இல்ல இது ஏஜஸ்ல மறுபடியும் ஒரு படமா சார்? அது அவருடைய அஸ்வத் சாரோடைய எஸ்டிஆர் த பண்றேன். ஓகே ஓகே. இல்லாம சொல்றேன். ரோமலுக்கு வர வர ரோமலுக்கு குசும்பு அதிகமாயிடுச்சு. என்ன ரோமல்? ஏங்க ஒரு கேள்வி தானேங்க கேட்டேன். ஆனா ஒண்ணு, அந்த படமும் ஒன்னும் லைட்டா எடுக்கிறதோ பெரிய ஹெவி பட்ஜெட்ல எடுக்கிறாங்களாமே. சிம்பு படமா? என்ன படங்க? மூக்குத்தி அம்மன். அது உண்மையாலுமே இவரு வந்து எடுக்க மாட்டேன்னு சொன்னதுனாலதான் இப்ப தடவைக்கு போயிருக்கு. புரியல இது இந்த படம் சுந்தர் அவருக்கு போயிருக்கிறது ரீசன் வந்து ஆர்ஜே பாலாஜி எடுக்க. ஆர்ஜே பாலாஜி முதலே சொல்லிட்டாரு. அவரோட ரைட் அப் இது அவருக்கு அவர் இன்டர்வியூலயே சொல்லிட்டாரே பாப்பா. அது வந்து ஐசிரி சாரோட டிரெக்ஷன். எப்போ அந்த அரண்மனை கன்சிக்யூட்டிவ் ஹிட்டா இருக்குதோ உடனே ஐசிரி கணேசன் சார் தான் சரி சுந்தர். அப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து இவ்வளவு பெருசா ஆக்கணும்னு இல்லை, பிளான் இல்லை. பட் இப்ப ரொம்ப பெருசாக்கிட்டாங்க. 100 crores. சரி சார், நான் வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் அனுப்புறேன் உங்களுக்கு. கொஞ்சம் ஆக்வர்ட் விங்ஸ் வந்து சொல்றேன். அதை அனுப்பிட்டு உங்களுக்கு டிஎம்ல சொல்றேன். அதையும் பாருங்க ஷார்ட் ஃபிலிம். ஃபைன் ஃபைன். எல்லா ஷார்ட் ஃபிலிமும் இனிஷியல் ஃபேஸ்ல கொஞ்சம் அமெச்சரா இருக்கும். ஆக்வர்ட் மீன்ஸ் வந்து மேக்கிங் வைஸ்ல சொல்ல கண்டென்ட் அது நான் சொல்றேன் உங்களுக்கு. அதை பார்த்தா தெரியும் ஏன் சொன்னேன். ஓகே ஓகே. அப்புறம் என்ன விஷயங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கு? சிக்கன் சமைக்கிறாரு, அதான் விஷயம். அதுக்கு ஒரு ஸ்பேஸ் போட்டு நம்மள உட்கார வச்சிருக்காரு. நான் வந்து சரி சமைக்க போறேன், ஒரு ஸ்பேஸ போட்டு போவோம், மக்கள் வந்தவங்க எல்லாம் ஏதோ ஒண்ணு பேசட்டும். அதாவது என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸ்பீக்கர் வாங்கி என்ன வேணா பேசுங்க, நீங்க ஆன் பண்ணி பக்கத்துல கூட பேசுங்க, ஆனா பேசுங்க ஏதோ ஒண்ணு சமைக்கிற வரைக்கும். டைட்டில மாத்திருங்க பாப்பா. சமைச்சாச்சு, 3 விஷயம் வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். இல்ல சிக்கன் ஹலீம் பண்றீங்களா பாப்பாய்? ஏன் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுட்டு போய் சமைக்கவும் மாட்டீங்க, எது கேக்குறீங்க? அது தெரிஞ்சிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுருங்க, அந்த மாதிரிதான். ஓகே பாப்பாய். சரி சார், எப்படி போகுது? பிக் பாஸ் முடிஞ்சு சூப்பரா போகுது. என்ன சொல்லுவாங்க, கலபேரங்களா? ஆக்சுவலா பிக் பாஸ் போனது ஒண்ணு மறந்து போற அளவுக்கு போகுது, பிஸியா போகுது.
நான் ஆக்சுவலாக ம். எனக்கு யார் கூடயும் டச் இல்லை. நான் ஹார்ட்லி விஷாலும் இது ரயன் இவங்க 2 பேரும் வேணா அப்பப்போ மெசேஜ் பண்ணுவாங்க. அதை தவிர மற்றபடி எல்லாருமே ஐ திங்க் ஸோ பிஸியாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல என்ன யா இப்போ 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 ஃபீல் பண்ண முடியுது இல்ல உங்களுக்கு? இப்போ இப்போ நீங்க சொல்லுங்களேன். இப்போ வந்து பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டு உங்களை ஆல்ரெடி ரிவ்யூவரா கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கு. பட் இப்போ வந்து வைடா தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த மூவில அது ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லை? உங்களை ஓரளவுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ அப்படிங்கிறது. எப்போவுமே நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேனே, பிக் பாஸ் ஷோ வந்து ஒரு வைடர் ஸ்பெக்ட்ரம். அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றது தான். ஸோ இப்போ எனக்கு என்ன பெரிய ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்பேரிட்டிவாக சொல்லலை, ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு சொல்கிறேன். ரயன் முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே இம்மீடியட்டாக அவரோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அவர் ஒரு செகண்ட் ஹீரோ. அவருக்கு அது ஒரு இம்பேக்ட். இப்போ வெளில வந்தோன்னே அந்த படமே வந்து விளம்பரம் எப்படி இருக்கும்னா, ஹரிபாஸ்கரை விட ரயன் படம்ன்ற மாதிரி இருந்திருக்கும் அந்த அந்த அவுட்கேட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் படத்துக்கு கொண்டு போகிறோன்றது தான். லக்கிலி எனக்கு இது முடிஞ்சு ஒரு ஒரு ஓவர் த ஒரு லெஸ் தென் மந்த் ஆஃப் பீரியட் டைம்லேயே வந்ததுனால ரீச்சு, அதுவும் இல்லாமல் படம் வந்து அப்படி ஒரு படமாக அமைஞ்சுது. 2வது என் கேரக்டர் அதுக்கு அடுத்தது அது இப்போ பார்த்தா கை தட்டுறாங்க, இல்லை ஏதோ ஒன்றா இருந்தாலும் அது டைலாக்ஸும் இதுவும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆனதில் அந்த கேரக்டர் ஜெயிச்சதுனால இப்போ அடுத்த படம் வந்து கன்சிக்யூட்டிவாக புக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து எப்படின்னா பிக் பாஸோடைய ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, அதை எப்படி நம்ம மைலேஜ் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறோன்றது தான். இப்போ நமக்கு அப்படி ஒன்று அமையணும். அது முடிஞ்ச உடனே இது வந்து எப்படின்னா, பிக் பாஸ்க்கு முன்னாடி நடித்த படம் நான் ரிலீஸ் ஆகும்போது கோயின்ஸ் ஆகுது. முழுக்க படத்தில் மைலேஜான ஒரு கண்டென்ட்டோட வர்றது கரெக்டான டைமில் ரிலீஸ் ஆனது எனக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி இந்த வெளிச்சம் போகிறதுக்குள்ள இப்போ நீங்கள் எவ்வளோ நான் பெருசாக பார்க்கல. நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிஸியாக இருக்கேன். நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். ஸோ அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அது வரும். நாங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் ஜென்ரல் நான் போகும்போது ஃப்ளைட்லேயோ இல்லை எங்கேயோ ஃபீல்டில் பார்க்கும்போது பசங்க இன்னும் யூடியூப்பை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக லைமுக்கு போகணும். யூடியூப் வந்து ஹெல்ப் பண்ணாது. இது நீங்கள் உங்கள் கனவு வந்து ஃபீச்சர் ஃபிலிமாக இருந்தால் அது கன்வெர்ட் ஆகாது. ஒரு ஹீரோவோ இல்லை நீ நினைக்கக்கூடிய ஒரு டிவி அந்தஸ்துலேருந்து தேட்டர் அந்தஸ்துக்கு போகணும்னா ரொம்ப குறைவாக சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கான மேட்ச். ஏன்னா இது அங்கே அது ஒரு தனி வர்த்தகம், வணிக வர்த்தகம். அவங்க வந்து நீங்கள் ஈஸிலி அவைலபிளாக இருந்தால் பிளாக்கும் பண்ண மாட்டாங்க, புக்கும் பண்ண மாட்டாங்க. ஸோ இல்ல இல்ல சீக்கிரமாக சார், என்ன அது சொன்னீங்க? அது அது திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க சார். அது என்ன சொன்னீங்க? சோஷியல் மீடியாவில் ரொம்ப இப்போ இப்போ நிறைய இப்போ நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க போல் இருக்கு. எல்லாரும் அதிகமாக அதுக்கு கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்குறது நான் கேட்கும்போது நான் நடிக்கணும், நடிகனாகணும், நடிகை ஆகணும் அப்படின்னு எல்லாருமே அந்த ஒரு வேவ்ல தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் தொடர்ந்து வெளியில் வந்த வெளிச்சத்தை வந்து யூடியூபுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா காசு ஆகும். அன்டவுட்லி நிறைய காசு ஆகும். ஆனால் நீங்கள் கேஸ்ட் ஆகி இன்னொரு படத்தில் போய் ஸ்கோர் பண்ணிட்டு போகிற அந்த கூட்டம் வந்து கேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப குறைச்சிப்பாங்க அவங்க. ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரெடிலி மெட்ரிக்கல் அவைலபிளாக இருக்கு. இப்போது டிராகன் எடுத்துக்கோங்களேன். சித்துவும் ஹர்ஷத்தும் வந்து பயங்கரமான ஃபாலோவர்ஷிப்பாக இருந்தால், ஆனால் படம்னு வந்த உடனே அந்த ஒரு கிராண்ட் அட்டையர் ஓப்பனிங் கிடச்சிது பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் அவங்க போய் யூடியூப் பண்ணாங்கன்னா அதுக்கு மெரிட்டு போயிடும். அவ்வளோ பெரிய ஒரு லார்ஜர் ஸ்பெக்ட்ரம் ரீச் வந்து, அதுவும் குட்டி டிராகன்லாம் செகண்ட் ஹீரோ மாதிரி ரீச். ஸோ பிக் பாஸ் மாதிரி ஆமா, இது இங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க பார்த்துட்டு, தமிழ்நாட்டுல பார்த்துட்டு, இங்க பிரதீப்புக்கோ மற்ற கயோடுக்கோ வந்த சவுண்ட்ஸோட இந்த சித்துவையும் நம்ம ஹர்ஷத்தையும் காட்டும் போதுதான் இருந்தது கிளாப்ஸ். ஹர்ஷத் சித்துவை காமிக்கும் போது, அதுவும் அவங்க 2 பேரும் ஒரே சீன்ல காமிக்கும் போதெல்லாம் பிச்சுக்குச்சு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் அவங்க அதை எப்படி கல்டிவேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது. நானும் கௌதம் சாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். கௌதம் சார்லாம் வந்து போயிட்டு அதாவது
ஃபர்ஸ்ட் அதாவது அவர் சொல்றார், இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் டேக்ல ஃபேமிலி ஆடியன்ஸையும் உள்ள கூட்டு வந்து உட்கார வைக்கிற அளவுக்கு ரைட்டிங் ரொம்ப டீட்டெயிலிங்கா இருந்தது. இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருந்தது. ஸோ இட்ஸ் குட். இந்த படம் வந்து இந்த மாதிரி படமா இப்படி ஒன்று அமையணும். இப்போ இந்த பிக் பாஸ்க்குள்ள இந்த சீசன் தான் இல்லை, எந்த சீசன்லையும் போயிட்டு வந்தவங்களுக்கு வந்து இட் ஷுட் ஃபால் அப்படி ஆனால் தான் அதுக்கான நெக்ஸ்ட் லெவல் பம்பே ஆக முடியும். சார் ஒரு நிமிஷம் பேசிட்டு இருங்க சார்ட்ட, இன்னும் பேசிட்டு வரேன். இவங்களாம் வராங்களா? ஏதோ போகுதா? நான் ஆக்சுவலாக என்ன ரொம்ப நாள் ஆச்சு ட்விட்டருக்கு வந்தது. இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியா உள்ளுக்குள்ளே வர்றதே ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் போயிட்டு இருக்கா? ஏதாவது உங்களோட ஆடியோ கால்? வேற யாரும் வரல சார், வேற யாரும் எதுவுமே இல்லை. பிக் பாஸே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மறந்துட்டாங்க. சூப்பர். அப்பப்போ சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்கு, அது மட்டும் தான். அதுவும் இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. பிக் பாஸே போயிடுச்சு, பஞ்சாயத்து போதா? ஆத்தாடி. ஆமா, தெரியாதுல்ல உங்களுக்கு, தனியா சொல்லணும். ஐயோ, அது வேறையா? அதுக்கே வேலை இல்லைங்களையா? அது மேல இனிமேல் என்ன வேலை? இருக்கையா இருக்கு, இந்த ப்ளூடிக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்குதான் கொஞ்சம் ஏதோ கண்டக்ட். ஆத்தாடி. ஆனா அவங்களும் நிறைய பிஸியா இருக்கு எல்லாரும். நான் இன்னாருன்னு சொல்ல வரல, யாரை கேட்டாலும் ஒரு சாட்சாவை கேட்டா யூடியூப் பண்றா, வர்ஷினியை கேட்டா யூடியூப் பண்றா. ஒருத்தர் சும்மாவே யூடியூப்ல தான் உட்காந்துக்கிட்டு பக்கோடா கடையில இருந்து இந்த கடை வரைக்கும் போட்டிருக்கான். இன்னொருத்தங்க பேக்கரியில போய் எல்லாம் கேங்கா வீடியோ போட்டுருக்காங்க. ஒரு ஃபீடை எடுத்தா பாதி பேர் இதுல தான் இருக்கானுங்க. சார் இப்ப நீங்க ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்துட்டு டைரக்டா இப்போ ப்ரொடியூசர் அப்ரோச் பண்றது பெட்டர் வேன்னு நினைக்கிறீங்களா, இல்ல யூடியூப் அந்த மாதிரி போயிட்டு வந்து அப்ரோச் பண்றது பெட்டர் வேணும்? சார் இது ரெண்டு விஷயம் இருக்கு சார். நீங்க ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு ஒன் லைனோ ஒரு நல்ல கான்செப்டை பிடிச்சி அதை நீங்க ஷார்ட் ஃபிலிமா பண்ணிட்டீங்கன்னா, ஒரு உங்களோட மேக்கிங் சென்ஸும் உங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்னு ஒரு ப்ரொடியூசருக்கு கன்வே பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரொடக்ஷனுக்கு கன்வே பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்கு போதுமான அளவுக்கு வரவேற்பு இருக்கு, இந்த கம்மியாச்சுல இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் என்னால் இவ்வளோ பேரை பார்க்க வைக்க முடியுது அப்படின்றது உங்கள் செல்ஃப் ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ரொடியூசரை போய் நீங்கள் போய் சார் இந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் வாங்கி பார்க்குறேன், பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லும்பொழுது பக்கத்தில் ஒரு நல்லா இல்லை ஓகே தான், நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஹைப் இல்லை அப்படின்னு இப்போ சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை அதை நீங்கள் வந்து சார் இந்த சேனலில் நான் இதை ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்கேன், 1 மில்லியன் வியூஸு இல்லை 7 lakh பீப்புள் பார்த்துருக்காங்க வித்தின் 40 days இல்லை 1 வீக்கில் அப்படின்னு சொல்லும்பொழுது ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு ஆஸ் அ ப்ரொடியூசராக தெரியும்ல, 7 லட்சம் பேர் பார்க்க வைக்கிறதோ இல்லை 1 மில்லியன் பீப்புளை பார்க்க வைக்கிறதோ இல்லை 1 lakh வியூஸை பார்க்க வைக்கிறதோ ஒரு நான் பாப்புலர் ஃபேஸை வச்சு ஒரு கண்டென்ட்டை ஒரு 15 minutes 20 minutes கண்டென்ட்டை பண்ணுறீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது வந்து உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக மாறும். யூடியூப்பில் போடுறதோடைய பெரிய ப்ளஸ்ஸே என்னன்னா, இட் வில் கிரியேட் ஒரு வைப். உங்களுடைய திறமையை நீங்கள் ஒரு ஒரு குமுலேட்டிவான க்ரௌடோட அதோட அப்ரிசியேஷன் அது உங்களை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணும் உங்களுக்கு. ஆனால் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கேட்டிங்கன்னா அது எந்த லெவலில் ஹெல்ப் பண்ணணும்னா ஓகே இப்போ உங்களை நம்பி ஒரு விஷயத்த பேசலாம், ஒரு கோடி கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண உங்கள் மேலே ஒரு செல்ஃப் டவுட் சஸ்பெக்டாக ஒரு டவுட்ஃபுல்லாக உங்களை அப்ரோச் பண்ணாமல் கண்டென்ட்டாக பேசலாம். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறவங்களுக்கு ஃபீச்சர் ஃபிலிமோட எல்லா கிராஃப்டையும் ஹேண்டில் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால ஒரு ப்ரொடியூசருக்கு எப்போவுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், தம்பி பண்ணுறவாப்லையா இல்லை தாங்குவாப்லையா அப்படின்னு. நிறைய பேர் நல்ல கதையை கொண்டு வருவாங்க, ஆனால் இவ்வளோ பெரிய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கள் வந்து அந்த கதையை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. தம்பி தாங்குவானா, ஒரு 2 படம் பண்ணிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இல்ல சார், என்ன கேள்வி எனக்கு ஏன் வருதுன்னா, இப்போ யூடியூப் வியூஸ் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்லோட் பண்றப்ப எனக்கு இப்போ அந்த வியூஸை வச்சுக்கிட்டு என்னால் வந்து அப்ரோச் பண்ணுறப்ப அது கான்ஃபிடன்ஸ் வந்து ப்ரொடியூசருக்கு கொடுக்குமான்றது எனக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது நிறைய தடவை. ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து அதை தான் பண்ணுறாங்க, மெஜாரிட்டி டைம்ஸ் இட்ஸ் ஒர்க் அவுட். பட் ஆனால் ஒரு டைமில் வந்து நாளைய இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
இது எபிசோட்ஸ்லாம் ரியாலிட்டி ஷோ மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணி அதை டெலிகாஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த வே ஆஃப் அப்ரோச்சே வேறையா இருக்கு. ஆனா அதுல இருந்து வந்த இயக்குனர்ஸ் வந்து நிறைய வயலின் ஆர்கே வச்சுக்குது வாய்ஸ் ஆர்கே. பிரேக் ஆகுது ஆர்கே. எனக்கு அதனாலதான் இல்ல ஆர்கே ஆர்கே வாய்ஸ் பிரேக் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுது ஆர்கே. இப்ப இப்போ ஓகே. ஓகே. அதான் என்னன்னா சார், இப்ப நாளைய இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து அங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அங்க இருந்து ஒரு வந்தவங்க இப்ப நிறைய பேர் இருக்காங்க டில் த டேட். ஒரு இயக்குனர்ஸ் டைரக்டர்ஸ் வந்து இப்ப சஸ்டெயின் ஆகிற அளவுக்கு டெவலப் ஆகி வந்திருக்காங்க. பட் இதுக்கப்புறம் வரவங்கலாம் வந்து யூடியூப்ஸ் அந்த இதை வச்சுதான் வராங்க. அதை இதை வச்சு வரையில அவங்களுக்கு அந்த வியூஸை வச்சு மட்டுமே கொடுத்துருவாங்களா? அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ப்ரொடியூசருக்கு இல்ல வராது இல்ல, ஆக்சுவலி அந்த நீங்க ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. சார் சார் அதுக்கு முன்னாடி என்னோட ஒரு இதை சொல்லிடுறேன் சார். சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஆர்கேட்ட ம் நான் வந்து மேக்கிங் தான் வந்தேன். நான் இதை பாப்ஸ் பிரேக் உங்க ஆகுது. வாய்ஸும் வயலின் வச்சுக்குது பாப். பாப்ஸ் பிரேக் ஆகுது பாப்ஸ். இப்போ ஓகே. கேக்குது கேக்குது. ஸோ நான் வந்து ஆர்கேக்கு என்ன சொன்னேன்னா, ஆர்கே நான் வந்து பேஷனட்டாக ஃபில்ம் மேக்கிங்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 4 to 5 years. நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், அப்புறம் 2-3 ஸ்டோரி இருக்கு, அப்புறம் வந்து ஒரு புக் எழுதியிருக்குன்னு சொல்லி நான் வந்து ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணல, நான் மேக்ஸிமம் டைரக்டர் அப்ரோச் பண்ணேன். எனக்கு வந்து சம்பவம் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அப்பாவுக்கு அந்த ட்ராஜடி வந்து வரக்கு முன்னாடி வந்து கரெக்டாக ஒரு 6 மாதம் முன்னாடி வந்து நான் ஒரு சிவகார்த்திகேயன் படத்துலையும் ஒரு அருள்மதி அவரோட படத்துலையும் கமிட் ஆயிருந்தேன் ஒன்று அசோசியேட்டும் அசிஸ்டண்டா. பட் அப்ரோச் வந்து டைரக்ட் ப்ரொடியூசர் சைடு போகணும்னா நீங்கள் எக்ஸம்ஷன் கேஸ் இருக்கு. இவர் இருக்காரு, நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படிதான் வந்தார், ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வந்தார். பட் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ண விட ஒரு டைரக்டர் அப்ரோச் பண்ணி ஒரு 2 years ஒர்க் பண்ணாலே போதும், ஒரு நல்ல கதை இருந்தால் கான்ஃபிடென்ட்டாக படம் பண்ணிடும். எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலாக பாப்பே சொன்ன மாதிரி இன்னொரு மேட்ரு என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போட்டு காமிக்கும் போது ப்ரொடியூசருக்கு என்ன புரியும்னா, நீங்கள் ஒரு நல்ல கதை, உங்கள் கான்செப்ட் என்ன, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க. ஸோ அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இவர் என்கிட்டக்க இன்னொரு ஒரு 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 கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ், அப்படி கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் ஒரு கதை சொல்ல போறாரு. அந்த கதையை நம்பி படம் எடுக்கிறதுக்கு உங்களை இப்போ ஒரு 10 கதை இருந்தால் உங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து அந்த 10 கதையை நிறுத்திட்டு உங்கள் கதைக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க வைக்கும். அது வந்து ஷார்ட் ஃபிலிம் பெருசாக ஹெல்ப் பண்ணும். பட் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த யூடியூப்பை வச்சு, அது வந்து எந்த ப்ரொடியூசரும் முடிவுக்கு வர மாட்டாங்க. மேக்ஸிமம் அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு யூடியூப்பில் நல்லா நாய்ஸாக இருக்குது, இந்த டாக் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கேட்டுப்பாங்களே தவிர, அதெல்லாம் பார்த்துப்பாங்க, ஓ சூப்பர். இப்போ நிறைய பேர் இன்னொரு வே பண்ணுவாங்க. அதாவது எடுத்த ஷார்ட் ஃபிலிம் சில ஃபாரின் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி அந்த ஃபாரின் ஃபெஸ்டிவலோடைய ஒரு லோகோவை அட்டாச் பண்ணி, சார் இந்த ஃபெஸ்டிவலில் இது எத்தனாவது அடிச்சிருக்கு, இது 4th வந்திருக்கு, 5th வந்திருக்கு, இதெல்லாம் இது எல்லாமே வந்து என்ன லேபிளுக்கு ஹெல்ப் பண்ணும்னா, உங்களுடைய டெக்னிக்கல் எபிலிட்டி, எஃபிஷியன்சி இதுக்கெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு ப்ரொடியூசர் என்ன ஃபோர்மோஸ்ட் செக் பண்ணுவார்னா, இவர் பண்ணுற ஒரு கதை ஒரு ஹீரோவை ஒரு பணமாக்கி நமக்கு போட்ட காசு வருமானத்தோட வந்துருமான்றது செக் பண்ணுறது மட்டும்தான் ப்ரையாரிட்டியாக இருக்கும். அதுக்கு உங்கள் கதை வந்திருந்தா, மற்றபடி இந்த யூடியூபோ அதுவோ இதோ இதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணி போயிட மாட்டாங்க, 100% போயிட மாட்டாங்க. இதில் ஒரு பெரிய ஃபெயிலியர், ரீசெண்ட் ஃபெயிலியர் சொல்லலாம். கொட்டுக்காளி எடுத்த டைரக்டர் வந்து ஒரு டெக்னிக்கலி பிரில்லியண்டான டைரக்டர். அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை மட்டும் வச்சு அவரோட ஷார்ட் ஃபிலிமை பார்த்தீங்கன்னா அது வந்து அது ரீச் ஆன லெவலும், அது அவர் போன ஒரு ஃபெஸ்டிவலில் ஜெயிச்ச இடமும் வந்து சம்திங் கிறிஸ்டபர் நோலன் மாதிரி ஒரு டாப் எண்ட் டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு ஜோன். பட் கொட்டுக்காளியோடைய இங்கே அதோடைய அதாவது அவர் எடுத்த அந்த படத்துக்கான ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் லாஸ் அது. ஸோ சம்டைம்ஸ் வந்து கிராஃப்ட் ஒரு பக்கம், கிராஃப்டை மீறி கமர்ஷியல் ஆடியன்ஸை தேட்டரில் வந்து நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்த உங்கள் மைண்டில் விஷுவலாக
இருக்கிற ஒரு விஷயத்துக்கு உருவம் கொடுத்து அதை கன்சீவ் இன்னொரு மக்களை ரிலேட்டபிளாக கன்சீவ் பண்ணி என்ஜாய் பண்ண வைக்கிறது ஒரு பெரிய மேஜிக். அது அந்த கிரியேட்டருக்கு வந்து அட்மோஸ்ட் அதில் ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிராஃப்டை ஹேண்டில் பண்ணுற விதமும் எல்லாத்துக்கும் மேலே அது ஒரு பெரிய ஒரு சர்க்கஸ் துப்பாக்கி. ஸோ இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அடித்தா மட்டும்தான் பணமாக மாறும், படமாக மாறும். இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து டிராகன்லாம் வந்து டெர்ரிஃபிக்கான பிளாக் பஸ்டர். எனக்கு தெரிஞ்சு 150 கோடி ஒரு 4 வாரத்துக்குள்ள இன்னைக்கு ரேஞ்சில் வந்து ஒரு 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 ஸ்டார் கேட்டகரியில் இல்லாத ஹீரோ பண்ண முடியும்னா அது பிரதீப் ரங்கநாதன் தான். அப்போ பிரதீப் ரங்கநாதனுடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் தான். எது பாசிபிள் இம்பாசிபிளா நாட் எவ்ரி திங் அட் ஃபர்ஸ்ட் ஷாட். இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபன்னியாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டாக சொல்லணும்னா, பிக் பாஸ் 106 நாள் இருந்தால் என்ன ஒரு ரிசப்ஷனில் ஒரு 10 படம் கிடைக்கணுமோ எனக்கு ஒரு வாரம் இருந்துட்டு வந்ததுலேயே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். பட் நடிக்கிறது என் போர்ட்ஃபோலியோ இல்லை. பட் ஹூ நோஸ் எது எப்போ எப்படி யாரை டர்ன் பண்ணி விடணும்னு தெரியவே தெரியாது. திங்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி சேஞ்சு. ஸோ ஷார்ட் ஃபிலிமை வந்து நீங்கள் உங்களுக்கான ப்ராக்டிஸாக பார்க்கலாம். ஓகே, நான் என் ஸ்கில்லை வந்து இப்போ அஸ்வத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அஸ்வத் வந்து ஒரு 13 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸ்க்கு ரெகுலராக வர ஒரு பர்சன். அசோக் செல்வனை வந்து அதிகமாக வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்த ஃபிலிம் மேக்கர். அவர் அந்த டைமில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன 4 இயக்குனர் மாதிரியான ஒரு டீம், அந்த டீம் எல்லாருமே இப்போ டைரக்டர்ஸ் ஆகிட்டாங்க. பட் அது அந்த டைம் தாண்டிடுச்சு. இப்போ வந்து இட்ஸ் டைம் லைக் ப்ரொடக்ஷன்ஸை ஓனாக பண்ண ஆரம்பிக்கிற லெவலுக்கு நாம் ஒரு 10 பசங்களே சேர்ந்து நீ 10 லட்சம் போடு, நீ 10 லட்சம் போடுன்னு ஒரு கோடியில் படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த லெவலுக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டெக்னிக்கலி ஒரு படம் ஜெயிச்சு தேட்டருக்கு வந்து அது ஒரு ஸ்கோப்புக்கு மாறுறதுக்கு பல என்ன சொல்றது தண்ணி குடிக்கணும். ஓகே சார். அது இல்லாம டெக்னாலஜி பேஸும் கொஞ்சம் மூவ் ஆயிருச்சு இல்ல சார். இப்போ ஏஐ பேஸ்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சா? குண்டாயோட ஆனால் இப்போ இந்த ஆப்ஷன் வந்து புது ஆட்களுக்கு கிடைக்காது. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஆல்ரெடி அவங்க மேலே வேணா பணம் செலவு பண்ணுவாங்களே தவிர நியூ கமர்ஸ் வந்து இந்த டெக்னாலஜி இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே இருக்க சேலஞ்சிங்கான கிரவுண்டை இம்ப்ரெஸ் பண்ணோம். ஸோ பட் டெக்னிக்கலி வி ஆர் வெரி சவுண்டட் நவ். இப்போ இருக்க ஜென்ரேஷன் பெரிய ப்ளஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, முதல்ல இருந்த ஒரு 3 டிகேட்க்கு முன்னாடி இருந்த இந்த இந்த கட் அவுட்டு பால் ப்ளஸ் ஒரு வெறித்தனமான ஃபாலோஷிப் அப்படிலாம் கிடையாது. இப்போல்லாம் வந்து படம் கொஞ்சம் சுமாராக இருந்தால் எவ்வளோ பெரிய ஸ்டார் ட்ராமா இருந்தாலும் அடித்து நொறுக்கிடுறாங்க. முதல்லாம் அப்படி கிடையாது. ஒரு படம் நல்லானா முடிஞ்ச அளவுக்கு அது வண்டி தள்ளி போயிடுவாங்க.